இன்னைக்கு எபிசோடில் வந்து பூர்ணிமாவும் தினேஷும் சண்டை போட்டுக்கிறாங்க. பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி எனக்கு ஒரு ரீசன் கொடுக்கலாம், நான் பச்சையாக நடிக்கிறேன், நடிக்கிறது பச்சையாக தெரியுதுன்னு எப்படி சொல்லலாங்கும்போது, அதுக்கு வந்து தினேஷ் சொல்கிறாரு, ஆமாங்க போன வாரம் நீங்கள் வேறு மாதிரி இருந்தீங்க, இந்த வாரம் நடிக்கிறீங்க, அதை தான் நான் சொன்னேன் பச்சையாக தெரியுதுன்னு. அப்போ மாயாவும் போன வாரம் அப்படி தானே உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க, இந்த வாரம் பாசமாக நடந்துக்கிறாங்களா, அதனால் நீங்கள் அவங்கள பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடையில் பூர்ணிமா உட்பட 6 பேரை ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மணிக்கிட்ட மாயாவும் பூர்ணிமாவும் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க. நீ எப்படி நேற்று அந்த மாதிரி வெட்டி பர்சன் சொல்லி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து உண்மையை தான் நான் சொன்னேன், என் கண்ணுக்கு நீங்கள் அப்படி தான் தெரிஞ்சிங்க, போன வாரம்லாம் ஒரு மாதிரி இருந்தீங்க, இந்த வாரம் வேறு மாதிரி இருக்கீங்கன்னு அவரும் அதே சொன்னார். உடனே இவங்க 2 பேரும் பூர்ணிமா மாயா 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஆடியன்ஸோட கிளாப்ஸ்க்காக தான் இந்த மாதிரி சொல்கிறியா, எல்லாரும் எங்களை கெட்டவங்களா நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம இவங்களை பற்றி சொன்னால் அவங்க கிளாப் பண்ணுவாங்கங்கிற ஐடியாவில் தானே நீ சொன்னங்கும்போது, எனக்கு அந்த மாதிரி தாட்லாம் கிடையாது, நான் பேசணுன்னா உங்களை நேருக்கு நேராக நான் டார்கெட் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் எனக்கு சீப்பெல்லாம் கிடையாது அப்படிம்பாரு. உடனே இவங்க 2 பேரும் நீ ரொம்ப சீப்பான ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விசித்திரமான சம்பவங்கள்லாம் பிக் பாஸ் வீட்டில் நடக்குங்க. அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கணும் கேட்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணி